அந்த கிருபையில அந்த கிருபை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வரும் கருத்தை வாழ்த்து சொல்றாரு. அதனால தான் பவுலே கிருபை குறித்து ரோமர் புத்தகத்துல பிரசங்கம் பண்றாரு. அதே 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் கருத்தில் வாழ்த்து சொல்லப்படுகிறது. அதாவது 2 கொரிந்தியர்ல பவுலே தேவனுடைய தன்னுடைய சரீரத்தில் முள்ளு கொடுக்கப்பட்டது, முள்ளுக்காக செய்யப்படான்னு சொன்ன கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. கிருபை என்று சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானதாக இருக்கிற கர்த்தரை வாழ்த்து சொல்றது. தேங்க்யூ லார்ட். நன்றி. தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை. தேடி வந்து நம்மளை வீட்டிருக்கிறார். அதான் வேதம் போதிக்கிறது. நம்ம ஏதோ ஆண்டவர் தேடி போல ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு கர்த்தரை வாழ்த்து சொல்லப்படுது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க பேர் சொல்ல அழைத்து இருக்கிறாரு. நம்மளை அவருக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தரை வாழ்த்து சொல்லப்படுது. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிற உற்சாகத்தோடு இந்த பாடல் பாடலாம். தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கு மகிமை. தேடி வந்து மீட்டவர் தினம் உமக்கே மகிமை. தேங்க்யூ லார்ட். Thank you.
உற்சாகத்தோடு நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒன்று கூடி இந்த பாடலை விசேஷமாக பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. We praise you Jesus. Thank you Lord. என் கூடவே பாடுவோம் உற்சாகத்தோடு, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து இந்த நேரத்தில் உற்சாகத்தோடு தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி புரியும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Praise you. Thank you Jesus. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றியோடு thank you Lord. கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி இந்த பாடலை பாட இருக்கும். அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. thank you Lord. நான் உயிரோடு நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். தெரியாதவர்கள் என்னோட கூட சேர்ந்து ரெண்டாவது பாடும்போது நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பாடலாம். ஒரு விஷயம் நான் பாடும்போது கவனித்து அது பிரகாரம் தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. கீர்த்தனம் பண்ணுவே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே. நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே. நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவே. ஜெயமாய் மனிதன் என் தேவன் நீரே, உந்தன் அன்பை நினைவே நான் எங்கே கடைசி
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மிகவும் நல்லவர் தேவச்சரே. அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர் குறித்து வேதம் போதிக்கிறது. அவர் நல்லவர் என்று குறித்து தம்முடைய கிரியை மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்தீர்கள். காரணம், நம்ம பாவிகள் அவர் நேசித்தார். நம்ம துரோகிகள் அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார் என்று வேதம் போதிக்கிறது. நம்மளை அவருக்கு தேவனுக்கு சத்துருவா இருக்கையில தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று கர்த்தர் வாழ்த்து சொல்வது. இருக்கிற இடத்துல கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? இந்த அந்த ஒரு சான்ஸா பாடலாமா? நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நம்ம தேவன் மிகவும் நல்லவர். அவரை போல ஒருவர் கிடையவே கிடையாது. அவரை உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். உங்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, உங்கள் துன்பத்தில் மீட்டுக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். அந்த சிலுவை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தேவச்சனம். உங்களுக்கு உண்டான எல்லா உபத்திரத்தை அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, உங்கள் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கு உண்டாக இருக்க வேண்டிய ஆக்கினத்திற்கு அந்த சிலுவையில் அவர் சுமந்து கொண்டு, அவருக்கு உண்டான நீதியும், அவருக்கு உண்டான சமாதானத்தை, அவருக்கு உண்டான சந்தோஷம், அவருக்கு உண்டான சுகத்தையும், அவருக்கு உண்டான ஆரோக்கியத்தையும், அவருக்கு உண்டான வெற்றியும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. You can inherit. நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அந்த சுதந்திரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இயேசு கிறிஸ்து மேல வெச்சிக்கிற விசுவாசத்தால் உண்டாகிறது என்று வேதம் போதிக்கிறது. Thank you Lord. ஒருவேளை பலவீனத்தில் இருக்கிறானா சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பலன் எனக்கு பூரணமாக விளங்கட்டும். என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீரேன். இந்த நாளே சுகங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், செயல்பட எல்லா நாடி நரம்புகள் செயல்படட்டும். இப்பொழுது அற்புத சுகம் ஒவ்வொருவரும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அப்பா, யாத்திரா புஸ்தகத்தில் சொன்னீரேன், நானே உன் பரியார் என கர்த்தரே. இன்றைக்கு காணுகிற எகிப்தியர்கள் ஒருவரை நீ ஒருபோது காண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. எகிப்தியர் பாவத்தினால் வந்த வியாதியை ஒருபோதும் வராது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா தகப்பன பலவீனத்திற்கு ஒரு புதிய பலனை, புதிய ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசு. நாம் நீரே பரியார் என கர்த்தர் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தை சொல்லியிருக்கிற ஆண்டவரே. எங்களுடைய எந்த ஒரு பரிகாரத்துல நாங்கள் பரிகாரம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து எங்கள் பரிகாரம் ஏற்று வைத்திருக்கிறீர்கள். அவரை நோக்கி பார்க்கிறோம். அவர் நோக்கி பார்க்க ஒரு முகம் வைக்கப்பட்டு வர சொல்கிறேன். அவர் நோக்கி பார்க்கும்போது பிரகாசமடை என்று சொல்கிறேன். அவர் நோக்கிற அப்பா யாவரையும் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லிக்கிறாங்க. நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிறாங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது அருமையான காலம் எனக்கு நன்றி ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை எங்களுக்கு நல்ல ஆராதனைக்காகவும் நன்றிக்கிறோம். எங்கெல்லாம் உங்க நாமத்தினால ஒரு கூறுகிறார்களோ அவர் மதில் கடந்து வரும் என்று சொல்லிக்கிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மதில் உடைய வல்லமையான அப்பா, உடைய மகிமையான பிரசனத்தை நம்பி இருக்கிறபடி நாங்கள் சோதரிக்கிறோம். வந்திருக்கிற யாரை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இந்த நாளில ஒவ்வொருவரும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஒரு பெரிய தாக்கத்தை ஒவ்வொருக்குள்ள ஏற்படுத்துகிறாங்க. இந்த நாளிலே ஒரு விசேஷமான சந்தோஷம் ஒவ்வொருக்குள்ள உண்டாகட்டும். விசேஷமான சமாதானம் ஒவ்வொருக்குள்ள உண்டாகட்டும். விசேஷ மகிழ்ச்சி ஒவ்வொருக்குள்ள உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களோட இடைப்படுங்க. வார்த்தை மூலமாக பேசுங்க. தாசரமாக நீங்க பேசும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடத்தை முழுவதும் அவருடைய கருத்துல போடுகிறேன். தாசரமாக நீங்க வெளிப்படுங்க. பரலோக ராஜ்யம் முழுவதும் அந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும். நீ எங்களை கூடி செய்கிறாங்க, நீ எங்களை வழிநடத்துகிறாங்க. எல்லா கனத்த மகிமை துதிப்பு கொடுக்கிறது. ரட்சகர் மீட்புமாக இயேசுவின் என்பதாக வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக நிச்சயமான கிருபையின் அடையாளமாக இந்த நாளில இந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம தாவீதை குறித்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில தாவீதுக்கு எப்படி நிச்சயமான கிருபை ஆண்டவர் கொடுத்தார் என்ற வார்த்தையை நீங்க வாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பகுதி ரொம்ப ஸ்பெஷலாக காணப்படுகிறது. ஏன் இந்த ஒரு பகுதி ரொம்ப ஸ்பெஷல் நீங்க கேட்டீங்கன்னா, இதை சொல்றார் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அந்நாளிலே அக்காலத்திலே தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இந்த இடத்துல நான் போன வாரம் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு, தேவனே தன்னை முப்பிதாக்களுடைய பெயரை சொல்வதை காட்டிலும் தாவீதுடைய பெயரை இந்த இடத்துல அதிகமா உச்சரிக்கிறது வேறு நீங்க பார்க்கணும். இந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க கடைசி 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் எடுத்து வாசித்து பார்த்தீங்க எத்தனை முறை ஆண்டவர் சொல்கிற தாவீது பெயரை உச்சரிக்கிறார் இந்த பகுதியில் நீங்க விசேஷமாக காணலாம். சரி, ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போக போறாங்க குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி கண்கள் முன்பதாகவே இந்த சம்பவம் நடந்தது. தேவாலயம் இடிக்கப்பட்டது, தேவாலயத்தில் இருக்கிற மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது, தேவாலயத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போகப்பட்டது. எரேமியா கதறுகிறார். கதறும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா பார்த்தா சொல்றாரு, நானே தாவீதுடைய சந்ததியும் யூதா கோத்திரத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் வாபஸ் மீண்டுமா கொண்டு வருவேன், நீ தைரியமா இருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது சொன்ன எரேமியாவுக்கு உள்ளத்துல ஒரு ஆச்சரியம், எப்படி ஆண்டவரை யோசிக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நானு இந்த பகலுக்கும் இரவுக்கும் ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அதாவது பகலில சூரியன் வெளிச்சம் கொடுக்க முடியாத, இரவில சந்திரனை வெளிச்சம் கொடுக்க முடியாது, நானு அதுக்கு ஒரு பிரமாணத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ ஒருவேளை யோசிக்கலாம், இது எப்படி ஆகும் ஆகாதுன்னு ஒருவேளை யோசித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரமாணத்தை யாரால மாற்றக்கூடுமானால் கண்டிப்பா நான் தாவீதுக்காரன நிச்சயமான கிருபை மித்தமாக இந்த இடத்துல ராஜாக்கள் கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. ஏன்னா இதை மாற்ற முடியாது. அதே போல என்னுடைய இந்த தாசன் மூலமா நான் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பா மாறாது. கண்டிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமா அந்த இடத்துக்கு வருவாங்க. தாவீது கோத்திரம் கண்டிப்பா அந்த ஆளுகை செய்வது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. யாராவது யார் மூலமாக சூரியனை நிறுத்த முடியுமா? யாராவது சந்திரனை நிறுத்த முடியுமா? பகலை மாற்ற முடியுமா? இரவை மாற்ற முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மாத்தினா அதை கண்டிப்பா மாத்தலாம். ஏன்